கரா படத்தோட ஆடியோ லான்ச் ஈவெண்ட்ல தனுஷ் அவர்கள் வடசென்னை 2 கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா சொல்லியிருந்தாரு. இந்த சமயத்துல 2018 ரிலீஸ் ஆன அந்த வடசென்னை படம் இன்னி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். படம் வந்து பொன்னியின் செல்வன் நாவலை வந்து தழுவி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கருத்துக்கள் சொன்னாலும் கூட அந்த படத்தை இன்னைக்கு பார்த்தாலும் அது ஒரு ஃப்ரெஷ் கண்டென்ட் மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவும் ரியாலிட்டியை வந்து நல்லாவே காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா வாடிவாசல் படத்தை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல வந்து வெற்றிமாறன் வந்து இன்னொரு புது படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடசென்னை தொடர்ந்து அரசன் சொல்லிட்டு ஒரு படத்தோட அறிவிப்பு வெளியிடுறாங்க. ஸோ ஒரு கிளிம்ஸ் வீடியோ வெளியிட்டாங்க. அந்த வீடியோ வந்து உண்மை சொல்லணும்னா இன்னி வரைக்கும் வந்து அந்த வீடியோ பார்த்தா அந்த மியூசிக்கா இருக்கட்டும் அந்த பிரசன்ஸா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தா ரொம்பவே நல்லாவே இருக்கு. ஸோ இந்த படம் இந்த அரசன் படத்தோட ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சென்னையில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா மதுரையிலையும் கோவில்பட்டியில் நடந்துச்சு. அந்த ஷூட்டிங் எல்லாம் வந்து ஆல்ரெடி வார்ப் பண்ணிட்டாங்க. இப்போ சென்னையில் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பிரியங்கா மோகனும் சிலம்பரசன் சம்பந்தப்பட்ட காட்சியில் வந்து பாத்தீங்கன்னா சென்னை ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அப்படி இருக்கும்போது இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த படம் 2026 தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு அன்அஃபிஷியலா ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து இப்பதான் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் தான் வந்து ஃபர்ஸ்ட் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக பத்தி கொஞ்சம் அட்வான்ஸா வந்து சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்தார் 2 சொல்லிட்டு ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்றத பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை வந்து இந்த வடசென்னை 2 அதாவது இந்த அரசன் படம் வந்து 2026 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா இந்த படத்துக்கு மேக்சிமமான ரெஸ்பான்ஸ் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துக்கு இருக்கிற ஹைப் தான். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சென்னையில் நடக்கிற ஒரு ட்ரூ ஸ்டோரி பத்தி இன்சிடென்ட் பத்தி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஸோ அது மேபி வந்து உண்மையா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கேட்டீங்கன்னா சிலம்பரசனோட ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும் இல்ல வெற்றிமாறனோட அந்த ஒர்க்கா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வடசென்னை படத்தில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். இது அதுக்கு முன்னாடி வந்து நிறைய படங்களே வெற்றிமாறனோட ஒர்க்கும் பார்த்துருக்கோம். மேக்ஸிமம் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வந்து பேஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் படங்கள் எடுப்பாரு. ஸோ அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா மயிலாப்பூர்ல இருக்கிற ஒரு பர்சனை பத்தி தான் இந்த படம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, சொன்னா எனக்கு நிறைய பேர் எதிர்ப்பாக கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்லல. ஆனா இந்த அரசன் படம் வந்து கண்டிப்பா வந்து இந்த 2026 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா தனுஷ் வந்து வடசென்னையில் பார்த்தோம். இப்போ இந்த அரசன் படத்துல சிலம்பரசன் அதே மாதிரி பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இதுல வந்து தனுஷோட கேமியோ இருக்குங்கிற மாதிரி ஒரு லைன் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம வடசென்னை படத்தில் நடிச்ச எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தனுஷ் தவிர மற்ற எல்லாருமே இந்த படத்துல இருக்காங்க. ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வடசென்னை 2க்கு வந்து லீட் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல பார்த்திபன் சொல்லிட்டு அவரும் வந்து ஜாயின் பண்ணிக்க அது போலீஸ் கேரக்டர் நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெய்லி வந்து பாத்தீங்கன்னா புதுசு இந்த படத்துக்கான அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து இது வடசென்னை படத்தோட ஒரு கண்டினியூஷன் தான் இருக்கும். ஆமா, ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா இது வந்து வடசென்னை யூனிவர்சிட்டியில் நடக்கிற ஒரு பேக் ஸ்டோரி அப்படிங்கிற சொல்ல ஃபிளாஷ்பேக் சீன்ல வர மாதிரியான. ஸோ கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2026 தீபாவளிக்கு அரசன் கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆகும். ஸோ செலிப்ரேட் பண்ண ரெடி ஆகிக்கங்க.